பால்வடி சத்து மாவை வச்சு நம்ம குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக ஒரு கொழக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம் வாங்க. ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கண்டிப்பாக இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. ஒரு பேஷனில் முதல்ல மாவை பிரித்து கொட்டிக்குவோம். நமக்கு தேவையான அளவு கொட்டிக்கலாங்க. நான் ஒரு பாதி பேக்கெட்டில் கொட்டிட்டேன், மீதி பாதி பேக்கெட்டு எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை, ஏலக்காய், இது கூட தேங்காயும் இருந்தால் ஒரு 2 பத்தை போட்டுக்கோங்க. தேங்காவையும் நான் 2 பத்தை போடலான்னு இருக்கேன். நல்லா மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சிக்கோங்க. தேங்காயும் கூட போட்டுக்கின்னு நல்லது. இப்போ என்கிட்ட தேங்காய் இல்லை, அதனால் நான் போடலை. நீங்கள் தேங்காயும் கூட போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்சியில் சுத்த விட்டுடுங்க, நல்லா பொடியாக. அதுக்கப்புறம் அதை இது கூட கலந்துருங்க. ஆல்ரெடி அந்த மாவுலே கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சமாக ஸ்வீட் போட்டால் போதும், நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலான்னு இருக்கேன், அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பசங்களும் ரொம்ப அந்த ஸ்மெல்லுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மாவு கையில் ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மாவை வச்சு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் இட்லி தட்டில் நான் கொஞ்சம் நெய்யே சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம், நான் கொஞ்சமாக நெய்யே சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் தடவிட்டு, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த மாவில் நம்ம கொழக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ அச்சு கூட இருக்குல்ல, கொழக்கட்டை அச்சு, அதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாங்க. நல்லா இப்படி சாஃப்டாக பிசைஞ்சு பிசைஞ்சு கொழக்கட்டை மாதிரி வச்சுருங்க.
இப்போது இதை எடுத்து ஆவி போட்டுடலாங்க. இப்போது வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்குங்க. இப்போது லேசாக சூடு ஆறினப்புறம் நம்ம தட்டில் மாற்றிக்கிட்டு பிளேட்டில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நெய் வேற நம்ம கூடுதலாக சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த வாசனைக்கு ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.